கோட்டபாய ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்துல வெறும் பின்பரிசு உறுப்பினராக மட்டும்தான் நான் இருந்தேன். கடும் அதிருப்தி அடைஞ்சால்தான் நானாக சுயவிருப்பின் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை துறந்து அரசியல் இருந்து வெளியேறும். சூட்கேஸோட சென்றதா இருக்கட்டும், சிறை மாற்றம் செய்ததா இருக்கட்டும், கைவிலங்கிடப்படையில் இவருக்கு கிளிநொச்சியினுடைய பழைய பகுதியில ஒரு 3 மாடி கட்டிடம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இது அண்மையில் அமைக்கப்பட்ட ஒரு கட்டிடம் தான். தமிழீழ விடுதலை புலிகளுடைய முகாமாக இதை மாற்றப் போகின்றார்களா, அல்ல இது இங்கே வெடிகுண்டு பொருட்கள் தயாரிக்க போகின்றார்களா, அதற்கான ஆதாரங்களும் புகைப்படங்களும் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது 7 வழக்குகளை தாக்கல் செய்த வன அலுவலக அதிகாரியை கொலை செய்வதற்கு சம்பந்தப்பட்ட தமிழர்கள் திட்டம் தீட்டியுள்ளதாகவும் ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நிறைய விடயங்கள் தொடர்பாக ஆராய இருக்கின்றோம். குறிப்பாக இந்த அரசியல் பரப்பில் நடக்கின்ற மாற்றங்கள் பெரிய அளவிலான அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக முன்னைய காலகட்டங்களில் பதவியில் இருந்தவர்கள் அந்த பதவியில் தாங்கள் இருக்கின்ற பொழுது அந்த ஆட்சியாளரால் தங்களுக்கு நடத்தப்பட்ட சில ஊரங்கட்டல்கள் சம்பந்தமான விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றனர். அதாவது தாங்கள் சில இடங்களில் திறமை இருந்து முதன்மைப்படுத்தப்படுவதில்லை என்கின்ற விமர்சனங்களை அண்மை காலமாகவே முன்வைத்துக் கொண்டு வருகின்றார்கள். குறிப்பாக சாணி அபயசேகர், ரபி செனவிரத்தின போன்றவர்கள் முன்னே ஆட்சியாளர்களுடைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட கோட்டபாய ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்தில் ஓரங்கட்டப்பட்ட சம்பந்தமான விமர்சனங்களும் மற்றும் அவர்கள் தங்களை அரசியல் பழிவாங்கல் என்ற ரீதியில் சில விடயங்களை மேற்கொண்டார்கள் என்ற விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தார்கள். அடுத்த கட்டமான நகர்வுகளும் அது சம்பந்தமாக மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இன்னும் ஒரு நபர் ஒருவர் கோட்டபாய ராஜபக்ச சம்பந்தமான விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். அதாவது கோட்டபாய ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்தில் தனக்கு உரிய மதிப்பு அளிக்கப்படுற இல்லை, இந்த காரணத்தால தான் அதிர்ச்சி அடைஞ்சதால தான் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகி இருக்கிறார் என்று அமெரிக்காவினுடைய முனைநாள் இலங்கைக்கான தூதுவர் மஹிந்த சமரசிங்க தெரிவித்திருக்கின்றார். தனியார் ஊடகம் ஒன்றில் வழங்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில தான் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவுக்கான இலங்கையின் தூதுவர் என்ற பதவியை வச்சுக்கொண்டு தான் ஒருபோதும் அரசியல் செய்ததில்லை, அதனை ஜனாதிபதி அன்ருகுமார அரசநாயக்க நன்கு அறிஞ்சிருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்தில் வெறும் பின்பரிசு உறுப்பினராக மட்டும்தான் நான் இருந்தேன். எனக்கு உரிய மதிப்பளிக்கப்படுவதில்லை. அந்த ஆட்சியில கடும் அதிருப்தி அடைஞ்சால்தான் நானாக சுயவிருப்பின் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை துறந்து அரசியல் இருந்து வெளியேறினேன். இதற்கு பிறகு அமெரிக்காவுக்கான தூதுவராக நியமிக்கப்பட்டேன். தூதுவராக நியமிக்கப்பட்ட பின்னர் நான் ஒருபோதும் அரசியல் செய்யல. தூதுவராக நியமிக்கப்பட்ட காலத்திலிருந்து பதவி விலகும் வரைக்கும் இலங்கைக்கு என்னென்ன பயன்களை எல்லாம் எடுத்துக் கொடுக்க முடியுமோ அப்படியான செயல்பாடுகளை தான் நான் செஞ்சேன். அமெரிக்காவிட்ட இருந்து நிறைய ஒத்துழைப்புகள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகளை நான் உருவாக்கி கொடுத்திருக்கிறேன். தூதுவராக ஒரு அரசியல்வாதிகளாக நான் நாட்டுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செஞ்சேன். அதை வைத்துக்கொண்டு நான் அரசியல் செய்யவில்லை. ஆனால் முன்னைய காலகட்டங்களில் கோட்டபாய ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்தில் ஒரு அரசியல் நிலைப்பாடுகளில் அதிகாரிகள் பார்க்கப்பட்டிருந்தார்கள். அதிகாரிகளுக்கு அவ்வாறான விடயங்கள், அதாவது அவர்களோட அரசியல்ல ஒன்றி போனால் ஒரு நல்ல பதவி நிலைகளும் அது சம்பந்தமான விடயங்களும் கொடுக்கப்படும். ஆனால் அவர்கள் சார்ந்த விஷயங்களை மேற்கொள்ளாமல் இருந்தால் அங்கு ஒரு மாற்று அரசியல் ஒன்று முன்வைக்கப்படும் என்ற விடயத்தை அவர் தெரிவித்திருந்தார். கிட்டத்தட்ட மறைமுக பொருளில் அவர் இந்த விஷயத்தை தான் தெரிவித்திருக்கான்னு சொல்லணும். இதை இவர் மட்டும் சொல்லல, தொடர்ந்து வந்தவர்கள், அதிகாரத்தில் இருந்தவர்கள், அதிகாரிகள் போன்றவர்களும் இந்த விமர்சனங்களை கோட்டபாய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்தில் முன்வைத்திருக்காங்க. இது புதிதான விடயமானு கேட்டீங்கன்னா இல்லை. ஏனென்றால் ஒவ்வொரு ஆட்சி மாற்றங்கள் நடைபெறுகின்ற பொழுதும் முன்னே ஆட்சியாளர்களில் சில அதிகாரிகள் அரசியல் பழிவாங்கல் அல்ல சில நாடாளுமன்ற உறுப்பினர் அரசியல் பழிவாங்கலில் மேற்கொள்ளப்பட்டிருப்பார்கள். அவர்கள் பலமையாக சொல்ற ஒரு விஷயம் தான் இது. பார்க்கலாம் இது தொடர்பான என்ன நிலைப்பாடுகள், ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு சுயாதீனமாக சிலர் இயங்க விடுவதில்லை என்று பார்க்கலாம். என்ன அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட போகின்றது என்பதனை. அடுத்ததாக இந்த இஷாரா செவ்வந்தி தொடர்பான விடயங்கள் பெரிய அளவில் பேசுபொருளாக கொண்டது. எப்போ இந்த இஷாரா செவ்வந்தி தொடர்பான விடயங்கள் மீண்டும் பேசுபொருளானதுண்டா, இந்த பிரச்சனை பிறகு இஷாரா செவ்வந்தி நேபாளத்திலிருந்து கொண்டு வந்த பிறகு ஓரளவுக்கு இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு பேசுபொருளாகாத விடயங்களாக தான் இருந்தது. ஆனால் இவர் நீதிமன்றத்துக்கு அழைத்து விடப்படுகின்ற பொழுது இவர் வந்த விதமாக இருக்கட்டும், அடுத்த கட்டமாக இவர் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள், இவர் சூட்கேஸோட சென்றதாக இருக்கட்டும், சிறை மாற்றம் செய்ததாக இருக்கட்டும், பெரிய அளவிலான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. இதற்காக சிறை மாற்றம் என்ற ஒரு கேள்வி. அடுத்தாக இதற்காக அவர் ஒரு சாதாரண மனிதனை போல் வருகின்றார் என்ற விஷயங்கள் எல்லாம் பேசப்படுகிறது. கைவிலங்கிடப்படையில் இவருக்கு அது தொடர்பான விமர்சனங்களும் பெரிய அளவில் முன்வைக்கப்பட்டதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. இது தொடர்பாக ஒரு விடயத்தை நீதியமைச்சனுடைய செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார். என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா,
அண்மையில வழக்கு விசாரணைக்காகத்தான் நீதிமன்றத்தில் சந்தேக நபரான இஷாரா செவந்தி முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். அவர் ஒரு சூக்கேஸோட சென்ற காணொலியில் சமூக ஊடக தளங்களில் பெரிய அளவிலான விவாதத்தை கிளப்பியிருந்தனர். மேற்கண்ட விடயத்தை அவரும் சுட்டிக்காட்டி, சிறைக்கு அழைத்து செல்லப்படும் போது பெண்களுக்கு கைவிலங்கு இடப்படுவதில்லை, இது சாதாரணமானவர்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அவர் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது சட்டவிரோதமாக எதுவும் நடக்கவில்லை என்பதால் இந்த விசாரணை தேவையில்லை என்று தெரிவித்திருந்தார். அவர் தற்போது அங்குனுவல பெஸ்த சிறைச்சாலையில் மற்றும் அந்த சிறைச்சாலையில் அவர் சந்தேக நபர்களாகத்தான் இருக்கின்றார். அவருக்கு எந்த விதமான ஒரு சிறப்பு சலுகையும் வழங்கப்படவில்லை. அந்த சிறைச்சாலைக்கு அவர் மாற்றப்பட்ட பிறகு பல கைதிகள் இஷாரா செவந்தியை பற்றி அறிந்து கொள்றதுல பெரிய அளவிலான ஆர்வம் காட்டி வருவதாக தெரியுது. என்றாலும் இஷாரா செவந்தி அதிக பேருடன் பழகாதவாறு சிறை நிர்வாகம் அவரை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். கிட்டத்தட்ட இவர் ஒரு பெரிய அளவிலான கணையமுள்ள சஞ்சீவ என்கின்ற ஒரு பாதாள உலகக்குழு உறுப்பினரை கொலை செய்வதற்கு உதவி இருந்தார் என்கின்ற பெரிய அளவிலான ஒரு விடயத்தில் தான் கைது செய்யப்பட்டிருக்கார். ஆகவே இவர் சாதாரணமாக இவருடைய செயல்பாடுகள் கண்காணிக்கப்படுவதில்லை, மிக தீவிரமாக கண்காணிக்கப்படுகின்றனர் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த உடைமைகள் சார்ந்த விஷயத்தில் அவர் உடைமையை பயன்படுத்தலாம், அதாவது இவர் தகுந்த ஆடை அணியலாம், அவருக்கு பிடித்த ஆடை அணியலாம், அவர் வச்சிருக்கிற உடைமைகளை பயன்படுத்தலாம் என்ற விஷயங்களும் பெரிய அளவில் பேசிக்கொள்ளாங்க. ஏன்னா அவர் ஒரு குற்றம் சாட்டப்பட்ட அல்லது சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட நபர், அவருடைய குற்றம் நிரூபிக்கப்படையில், அப்ப அந்த விஷயங்கள் அவர் பயன்படுத்தலாம் என்ற அடிப்படையில் தான் பார்க்கப்படுகின்றது. அதால தான் அவர் அதிக ஒப்பனையோடு வந்ததும் விமர்சிக்கப்பட்டது, ஒரு நடிகை போன்ற தோற்றத்தில் வந்திருந்தார் என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. அதற்கான ஒரு பதிலாகத்தான் இந்த நீதியமைச்சருடைய செய்தி தொடர்பாளர் அவருடைய கருத்து அமைந்திருக்கின்றது. கிளிநொச்சியினுடைய பழை பகுதியில் ஒரு 3 மாடி கட்டிடம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இது அண்மையில் அமைக்கப்பட்ட ஒரு கட்டிடம் தான். அங்கே 100லேருந்து 150 பேர் வரை வேலை செய்வதான தகவல்கள் வந்திருக்கின்றன. இந்த விஷயங்கள் எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது சில சிங்கள அதிகாரிகள் இந்த கட்டடம் எதற்காக என்று தங்களிடம் கேட்கின்றார்கள் என்று சர்வதேச மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் நிறைவேற்று பணிப்பாளர் சங்கீத் ஜெயசேகர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இன்று நடந்த ஒரு ஊடக சந்திப்பில் அவர் இந்த விஷயத்தை தெரிவித்திருக்கின்றார். என்ன அவர் சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கள அதிகாரிகள் என்ன விஷயத்தை எங்களிடம் கேட்கின்றார்கள் என்றால், தமிழீழ விடுதலை புலிகளுடைய முகாமாக இதை மாற்றப் போகின்றார்களா அல்லது இங்கே வெடிகுண்டு பொருட்கள் தயாரிக்க போகின்றார்களா என்ற விஷயங்களை அவர்கள் கேட்கின்றார்கள். இந்த பல பகுதியில் சுமார் 49 ஏக்கர் அரசாங்க காடுகள் அழிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் வன அலுவலக அதிகாரிகள் 7 வழக்குகளை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். நாங்கள் இது தொடர்பில் ஜனாதிபதி, பாதுகாப்பு செயலாளர் ரவி சேனவிரத்ன, பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் ஆகியோருக்கு தனிப்பட்ட கடிதங்கள் மூலம் அறிவித்துள்ளோம். அதற்கான ஆதாரங்களும் புகைப்படங்களும் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பகுதியில் சிங்களவர்கள் இல்லை, மிகவும் குறைந்த எண்ணிக்கையிலான சிங்களவர்களும் அதிகாரிகளும் தான் இருக்கின்றார்கள். இதுவும் அங்க கூறப்பட்டிருக்கின்றது. புதிதாக கட்டப்பட்டு வருகிற இந்த கட்டிடத்தின் பணிகள் இன்னும் முடியல. அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்கள் அல்லது மத்திய அரசின் எவ்வித அனுமதியுமின்றி இவ்வளவு பெரிய கட்டங்கள் இவ்வாறு கட்ட முடிந்தது. இதன் பின்னணியில் இருப்பது யார்? அங்குள்ளவர்கள் கூறும் தகவல்களின்படி அரசாங்கத்தின் உயர்மட்டத்தில் உள்ளவர்கள் ஒரு வெளிநாட்டு திட்டமாக இதற்கு உதவி செய்வதாக கூறப்படுகின்றது. தற்போது 7 வழக்குகளை தாக்கல் செய்த வன அலுவலக அதிகாரியை கொலை செய்வதற்கு சம்பந்தப்பட்ட தமிழர்கள் திட்டம் தூட்டியுள்ளதாகவும், தற்போது அந்த அதிகாரி பயத்தில் வழக்கு நடைபெறும் திகதிகளில் மட்டும் நீதிமன்றத்துக்கு வந்துவிட்டு ஏனைய நாள்களில் விடுமுறை எடுத்து ஒளிந்து வாழ்கின்றார் என்ற தகவல்களையும் அவர் சொல்லியிருக்கிறார். இவ்வாறானதொரு சூழ்நிலையில அரசாங்கத்தின் உயர்மட்டத்திடம் நாம் கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளோம். இந்த RFO மற்றும் அதே வன அலுவலகத்திடம் பணிபுரியும் அவரது மனைவி ஆகிய இருவரையும் குருநாகலுக்கு இடமாற்றம் செய்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார். முதற்கட்டமாக அவர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். மேலும் போலீஸ் நிலையத்தில் உள்ள எந்த ஒரு அதிகாரியும் இது குறித்து கண்டுகொள்ளவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. வனத்துறையின் ஏனைய அதிகாரிகளும் கூட இந்த பிரச்சனைகளுக்கு பயப்படுகின்றார்கள். எனவே இது தொடர்பில் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதுகாப்பு அமைச்சரிடம் கேட்டுக்கொள்வதாக அந்த கருத்தினை அவர் தெரிவித்திருக்கின்றார். உண்மையிலேயே அது சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டம் என்றால், உள்ளூராட்சி அலுவலகங்களில் எந்த ஒரு அனுமதியும் எடுக்கப்படவில்லை என்றால் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படத்தான் வேண்டும். அது யாருடைய கட்டிடம், ஏன் அந்த அனுமதிகள் பெறப்படவில்லை என்ற விஷயங்கள் கேட்கப்பட வேண்டும் என்றால் இதான் சட்ட ரீதியானது. ஆனால் உடனடியாகவே இந்த ஒரு சிலர் இதை விடுதலை புலிகள் அமைப்பினரோட சம்பந்தப்படுத்தி பார்க்கிறது பெரிய அளவிலான விமர்சன அலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. என்றால் கிட்டத்தட்ட இந்த விஷயங்களை பேசுறதன் ஊடாகவே மீண்டும் ஒரு
வெளிப்படையான ஒரு இனவாத கருத்துக்கள் இங்கே தெரிவிக்கப்படுகிறதோ என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் எந்த ஒரு விதத்திலையும் உறுதிப்படுத்தப்படாத ஒரு விடயத்தை மீண்டும் விடுதலை புலிகள் அமைப்பினருக்காக அது கட்டப்பட்டதா அல்லது அங்கே வெடிகுண்டு செய்கின்றார்களா என்ற ஒரு சூழ்நிலையை மீண்டும் உருவாக்கினா மக்கள் மத்தியில் ஒரு பதட்ட நிலைமை ஏற்படும். இந்த பதட்ட நிலைமையே தேசிய பாதுகாப்புக்கான ஒரு அச்சுறுத்தலாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திடீரென ஒரு பதட்ட நிலைமையோ அல்லது ஒரு பொய்யான ஒரு சர்ச்சையான கருத்துக்களோ உருவாக்கப்படுகின்ற பொழுது மக்கள் மத்தியில் ஒரு தேவையற்ற பதட்ட நிலை, இது தமிழ் மக்கள் மத்தியில் மட்டுமில்லை சிங்கள மக்கள் மத்தியிலையும் ஒரு தேவையற்ற பதட்ட நிலைமை ஒன்று உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட நபருக்கு தமிழர்களிட்ட இருந்து ஒரு அச்சுறுத்தல் வந்திருக்கிறது என்ற மூலமும் மீண்டும் சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையீனமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இது சட்டவிரோத கட்டணம் என்றால் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். ஆனால் மீண்டும் இதை ஒரு இனவாதமாக மாற்றுவதென்றது ஒரு தவறான அல்லது ஒரு சரியான அரசியல் மயப்படுத்தப்படாததாக இருக்கும் என்பதுதான் பொதுவான கருத்தாகவும் இருக்கின்றது. சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு வரும் ஆகஸ்ட் 30 சந்தை செல்வா மண்டபத்தில் ஒரு பெரிய அளவிலான சர்வதேச மாநாடு நடைபெற உள்ளதாக வடகிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர் சங்கத்தினர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இது ஒரு பேசப்பட்ட விடயம். இந்த 30ஆம் தேதி அதாவது ஆகஸ்ட் 30ஆம் தேதி சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினம். வழமையாக இந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் தங்களுடைய போராட்ட வடிவங்களை செய்வார்கள். இப்பொழுது இது ஒரு மாநாடு ரீதியாக நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றார்கள். வவுனியா விருந்தினர் விடுதி ஒன்றில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தின் செயலாளரும் வவுனியா மாவட்ட தலைவியுமான ஜெனிட்டா இந்த விஷயத்தை தெரிவித்திருக்கின்றார். காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளாகிய நாம் நீதிக்காக தொடர்ந்து போராடி வருகின்றோம். உள்நாட்டு விசாரணைகளின் நம்பிக்கை இழந்து சர்வதேச நீதியை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களை நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்திலும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் நாம் பெரிய அளவிலான போராட்டங்களை நடத்தியிருந்தோம். காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் பல அறிக்கைகளையும் வெளியிட்டுள்ளோம். ஐநா மனித பேரவையிலும் சாட்சியங்களும் அளிக்கப்பட்டும் இதுவரை நீதி எங்களுக்கு கிடைக்கவில்லை. நியாயமான நீதி கிடைக்காத நிலையில போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்ட தாய் தந்தையர் இதுவரை உயிரிழந்திருக்கின்றார்கள். இது தொடர்பான கலந்துரையாடல் கூட்டத்தில் பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் பலரும் தங்களுடைய முழு ஆதரவை அளிக்க போன்றோம் என்ற விஷயத்தையும் தெரிவித்திருக்கின்றார் என்றதையும் அவர் சொல்லியிருக்கின்றார். உண்மையிலேயே இந்த போராட்டங்கள் என்றது மக்கள் மயப்படுத்தப்பட்ட போராட்டங்கள் என்றது வரவேற்கப்படுறதுன்றதை விட அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும். என்றால் தொடர்ந்துமே எங்களுடைய போராட்ட வடிவங்கள் தவறான முறையில் சித்தரிக்கப்படுறது ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமாக அவர்களை மேற்கொள்கிற பொழுது அதற்கான தடைகளும் சில சிக்கல் நிலைமைகளும் பெறும். செம்மணியில் அண்மையில் நடந்த ஒரு போராட்டத்திலையும் கூட இப்படியான ஒரு நிலைமை வந்தது. சிவசேனை அமைப்பினருடைய அந்த அவர்கள் சில விஷயங்களை சொன்னதால ஒரு சற்றே ஒரு சலசலப்பொண்டு ஏற்படுத்தினது. இதே மாதிரி இப்படியாக ஒரு மாநாடு ரீதியாகவோ அல்லது சர்வதேசத்துக்கு பெரும் அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலோ சில விஷயங்கள் மேற்கொள்ளப்படுறது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. ஆனால் அதுல அரசியல் மயப்படுத்தப்படாத முழுமையான மக்கள் மயப்படுத்தப்பட்டவர்கள் கலந்து கொள்ளணும். இதில் கட்சிகள் கலந்து கொண்டிருந்தாலும் கூட அது மக்களுக்கான ஒரு பொது நோக்கோடு அவர்கள் கலந்து கொண்டால் சிறப்பானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில அமைப்புகள் இதை குழப்பாமல் சரியான மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு போராட்டமாக இது அமைய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இங்க மக்களுக்கான நலன் சார்ந்த விஷயங்கள், குறிப்பாக இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்த விடயங்களோ, அது மட்டும் இல்லாமல் அரசியல் கைதிகள் விடுதலை சம்பந்தமான விடயங்களோ இங்கே பேசப்படலாம். ஆகவே அப்படியான ஒரு நகர்வுள்ள இது அமைய வேண்டும் என்றுதான் பலருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் இந்த வெளிநாட்டில் இருக்கிற பாதாள உலக கும்பல் தெரிஞ்சவர்கள், அரசியல்வாதிகள் எல்லாரையும், அதாவது சட்டவிரோதமாக சொத்து குவித்தவர்கள் என்ற அடிப்படையில் அல்லது வேறு வழக்கோடு சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள் மற்றும் பாதாள உலக கும்பலை சேர்ந்தவர்கள் இங்கு கொண்டு வரப்படுவார்கள். அவர்களுக்குரிய சிவப்பாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, சிவப்பு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டிருந்த என்ற விடயங்கள் எல்லாத்தையும் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் அண்மையில துபாயிலிருந்து நாடு கடத்தப்பட்ட பிரபல போதைப் பொருள் கடத்தல்காரர் தான் ஷிரான் பாசிக். பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்பிலிருந்து வந்துள்ளதான தகவல்களும் இப்பொழுது அவர் தொடர்பாக கண்டறியப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் நடைபெற்ற ஒரு ஊடக சந்திப்பில் காவல்துறை செய்தி தொடர்பாளர் உதவி கண்காணிப்பாளர் வுட்லர் ஒரு விஷயத்தை தெரிவித்திருக்கின்றார். ஒன்று அவர் இந்த பயங்கரவாத கும்பல்களோட தொடர்புல இருந்தார் என்ற விஷயங்களையும் தெரிவித்து இந்த விடயத்தில், அதாவது இந்த குறிப்பிட்ட இவர் சம்பந்தப்பட்ட விடயங்கள் விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பு காவல் கண்காணிப்பாளருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி ஷிரான் பாசிக்கு 72 மணி நேரம் காவலில் வைக்க அனுமதி பெறப்பட்டிருக்கிறது.
ஷிரான் பாசிக் நேற்று இரவு அபுதாபியில இருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டார். 48 வயதான இவர் தெஹிவலையைச் சேர்ந்தவர் என்ற விஷயங்களும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டுக்கு போதைப்பொருள் விநியோகிக்கும் 5 பெரிய போதைப்பொருள் கடத்தல்காரர்களில் ஒருவராக இவர் கருதப்பட்டிருக்கின்றார். மே 26 அன்று துபாயில காவல்துறையினர் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்டர்போல் அவருக்கு பிடியாணை அனுப்பியிருந்த நிலையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. ஷிரான் பாஷிக்கு சொந்தமானது என்று கூறப்படுகின்ற தெய்வலையில் உள்ள ஒரு பெரிய ஹோட்டலை 2024 ஜனவரி 1 அன்று இடிப்பதற்கான நடவடிக்கைகளையும் காவல்துறை எடுத்திருக்கிறது என்றால் சட்டவிரோதமாக அந்த ஹோட்டல் கட்டப்பட்டது. அது மட்டுமில்லாமல் இவருடைய சொத்து விவரங்கள் இப்பொழுது இந்த காவல்துறையினரால் விசாரணையின் அடிப்படையில் எடுத்துக்கொண்டிருக்கப்படுகின்றது. இந்த இடங்கள் எல்லாம் இவர் சொத்து வைத்திருக்கின்றார், சட்டவிரோதமாக எந்த அளவிலான சொத்துக்கள் எல்லாம் இவருக்கு இருக்கின்றது என்ற விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. பார்க்கலாம் இதில் என்ன முன்னேற்றகரமான செயல்பாடுகள் நடைபெறப் போகின்றது என்பதனை.